யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. கால்கள் மரத்து போகுது நிறைய பேருக்கு. திடீர்னு உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது கால் விரல்கள் இப்படி திரும்பிக்குது, காலை என்னால் வைக்க முடியல, மசில் ஸ்பாசமோ இல்லை கிராம்போ ஆகுது, என்ன பண்ணலாம்? அதே மாதிரி காலை தொங்க போட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு கால் வீக்கமாகுது, வயசானவங்களுக்கு கால் வீங்குது, ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸுக்கு கால் வீங்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுநீர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கால் வீங்குது. இந்த மாதிரியான கால்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன செய்கிறது? இதுக்கு யோக பயிற்சியில் என்ன மாதிரியான விளக்கங்கள் இருக்குது? நான் முதல்ல ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது நீங்கள் அதெல்லாத்தையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருந்தீங்க. என்னென்னா கால்கள் வந்து மரத்து போச்சுன்னா அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அப்படி இல்லைன்னா கால் மேலே ஒரு வெயிட் வச்சா உடனே சரியாயிடும். இது வந்து டெம்பரவரி ரிலீஃப் தான். ஆனால் பர்மனெண்ட்டாக எப்போ நான் உட்காந்துருந்தாலும் எனக்கு கால் வீங்குது, இல்லைனா கால் வந்து திருப்பிக்குது, கால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம்ப்ஸ் மாதிரி வருது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பயிற்சிகள்? இரண்டாவது நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிராஃபிக் போலீஸ். இந்த டிராஃபிக் போலீஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் நேரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எந்த ஒரு பண்டிகை நாட்களாக இருந்தாலும் டிராஃபிக் போலீஸ்காரங்க லீவ் போட முடியாது, அவங்க ரோட்டில் தான் இருந்தாகணும். ஏன்னா பண்டிகை காலத்தில் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடும் போது அவங்க மட்டும் குடும்பத்திலேருந்து வெளியில் வந்து ரோட்டில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கிராம்ப்ஸ் இருக்கும், காலில் கிராம்ப்ஸ் இருக்கும், ஷூ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 8லேருந்து 10 மணி நேரம் ஷூ போட்டுகிட்டு இருப்பாங்க. நைட் டியூட்டி பார்க்குறவங்களும் ஷூ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிகோசின் அப்படிங்கிற ப்ராப்ளம் வருது. வெரிகோஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நரம்பு புடைத்தல். உள்ளே இருக்கக்கூடிய நரம்புக்கு இரத்த ஓட்டம் சரியாக போகாமல் அங்கே இருக்கக்கூடிய ரத்தம் அந்த நரம்பில் தேங்கி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது தோலை விட்டு வெளியில் புடைப்பாக தெரிய ஆரம்பிக்கும். இது நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முதல்ல அந்த மாதிரி தெரியும், பச்சையாக அந்த நரம்பு வெளியில் வந்திருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு மரத்தினுடைய வேர்கள் வந்து எப்படி கிளையிலிருந்து வெளியில் அப்படி புடைச்சிக்கிட்டு வருதோ, அது மண்ணிலிருந்து எப்படி புடைச்சிக்கிட்டு வருதோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா கால்களில் வேறாக தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அதுலேருந்து பயங்கரமாக வலி வர ஆரம்பிக்கும். அதோட கடைசி ஸ்டேஜ் நான் சொன்னால் பயந்துடாதீங்க. அது என்ன ஆகும்னா கடைசி ஸ்டேஜ் அந்த நரம்பு உடைஞ்சி அது உள்ளேருந்து ரத்தம் வெளியிலேயே வர ஆரம்பிக்கும். நம்ம கால்லேருந்து ரத்தம் ஊசாக ஆரம்பிக்கும். இது அடுத்த ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ். தயவு செய்து வெரிகோசின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடனடியாக 3 முக்கியமான தீர்வுகளை பண்ணுங்கள். என்னென்னா, நின்றுக்கிட்டே இருக்கிற வேலைன்னா தயவு செய்து அப்பப்போ 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உட்காந்து எழுந்திரிங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா கால்களுக்கு நல்ல மசாஜ். நைட்டு படுக்க போகும்போது நல்ல தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்கிறோம் இல்லையா, நார்மலாக நம்ம செக்கில் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக கையில் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி எந்த இடத்துல உங்களுக்கு வெரிகோசின் ப்ராப்ளம் இருக்கோ அந்த கால்களை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம். யாராவது உங்களுக்கு பண்ணி விட்டாங்கன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா நீங்களே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து உங்களுடைய பாதத்தில் நல்லா தேய்ச்சிடுங்க. இதுக்கு பேர் பாத வர்மம்னு பேர். பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் முடியறது பாதத்தில் தான், அதில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது இரண்டாவது. மூன்றாவது எக்ஸசைஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த தேங்கி இருக்கிற ரத்தம் என்ன பண்ணுன்னா திரும்ப நல்ல ரத்தத்தோட கலக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி அதில் போயிடும். ஆயுர்வேதத்தில் அட்டையை வச்சு உறிஞ்சிறதுன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது நம்ம ரோட்டில் இருக்கிற அட்டையெல்லாம் கிடையாது, மழை காலத்தில் இருக்கிற அட்டை கிடையாது, அதுக்குன்னு ஒரு அட்டை இருக்கும். அதாவது லீச். அந்த லீச் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய அந்த வெரிகோசின் இருக்கக்கூடிய நரம்பு மேலே விட்டுட்டாங்கன்னா அது என்ன பண்ணும், ஊசி மாதிரி குத்தி அந்த இதை நமக்கு வலியே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நெருக்குன்னு இருக்கும், அப்புறம் ஒன்றுமே தெரியாது. ஊசி போடுற வலி கூட நமக்கு அதில் இருக்காது. அதை விட்டுருவாங்க. அது அப்படியே அந்த ரத்தத்தை உறிஞ்சி அந்த கெட்ட ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும். இதுதான் ஆயுர்வேதத்தில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதை செய்ய முடிஞ்சவங்க போகலாம். பட் நார்மலாக லைட்டாக உங்களுக்கு இப்போ தான் வெரிகோசின் ஆரம்பிச்சிருக்கு, நரம்பு தெரியுது, இல்லை எனக்கு கொஞ்சம் வலி ஆரம்பிச்சிருக்கிறவங்க தயவு செய்து இந்த பயிற்சிகளை பண்ணுங்கள். இந்த பயிற்சிகளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அதனுடைய பலன் வந்து குயிக்காக தெரியும். வாங்க பயிற்சியை பார்க்கலாம். கால்களை நீட்டிக்கங்க. உங்களோட மேட்டில் இப்படி உட்காந்துட்டு 2 கைகளையும் நீங்கள் பின்னாடி வச்சுக்கோங்க. 2 கைகளையும் பின்னாடி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல கால்களை நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஒரு 10 தரம் ஷேக் பண்ணுங்கள். இப்போ 2 கால்களையும் இப்படி சேர்த்து நல்லா வெளியில் உள்ளர இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா வெளிப்பக்கம் போகணும். வெளிப்பக்கம் போயிட்டு உள்பக்கம் வரும்போது முட்டியை தூக்கக்கூடாது. முட்டியை தூக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நல்லா அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே ஸ்ட்ரெச் பண்ணணும். அவசரமாக இப்படி பண்ணக்கூடாது. அங்கே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அங்கே ஒரு செகண்டு வெயிட் பண்ணி அந்த ஃபீல் பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ரெச்சை. அதே மாதிரி உள்ளே கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா அந்த ஸ்ட்ரெச் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பாதத்தை வெளிப்பக்கமாகவும் ஒரு பாதத்தை உள்பக்கமாகவும் கொண்டு வாங்க. இப்படி வெளிப்பக்கமாகவும் உள்பக்கமாகவும் கொண்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம இப்போது நீங்கள் அயன் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, துணியை என்ன பண்ணுவாங்கன்னா க்ராஸ் பண்ணி இப்படி இழுப்பாங்க. வேஷ்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடவை, அதெல்லாம் இப்படி கிராஸ் பண்ணி இழுப்பாங்க. ஏன் அப்படி இழுக்கிறாங்க அப்படின்னா
ஒரு பக்கம் கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் அப்படி இழுக்கும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் சரியாக எல்லாமே கிளியர் ஆகும். அந்த மாதிரி ஒரு கால் வெளியிலையும் ஒரு கால் நல்லா உள்ளே ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு கால் வெளியிலையும் ஒரு கால் உள்ளரையும் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கால்களை மெதுவாக ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். கிளாக் வைஸு ஒரு 5 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸு ஒரு 5 டைம்ஸு. சரிங்கும்போது சும்மா இப்படியே சுற்றாமல் உழைச்சி பண்ணணும். எது பண்ணாலும் நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி உழைச்சி பண்ணணும். ஸோ இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கால்களை கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு 2 கால்களையும் சைடில் கொண்டு போங்க. இந்த 2 கால்களையும் இப்படி சைடில் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொடைப்பகுதியிலேருந்து பெல்விக் போன்னு சொல்லக்கூடிய தொடைப்பகுதியிலேருந்து நல்ல ரத்த ஓட்டம் பின்னாடி போகும். அப்புறம் கால்களை அகலமாக்கிட்டு இந்த 2 விரல்களை உள்ளே இருக்கக்கூடிய இந்த நம்ம டோஸ்ன்னு சொல்லக்கூடியதை உள்பக்கமும் லிட்டில் ஃபிங்கர் சின்னதாக இருக்கு இல்லையா அதை வெளிப்பக்கமும் எவ்வளோக்கு எவ்வளோ முதல்ல ஸ்டார்டிங்கில் நிறைய பேரால் உள்ளே தொட முடியாது, இப்படியே இருப்பாங்க, ஸ்டிஃபாக இருக்கும். பரவாயில்ல, பண்ண 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 கொஞ்ச நாளில் ஒரு 20லேருந்து 30 நாளில் அழகாக உள்ளே நீங்கள் அதை உள்ளே கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் 2 காலையும் சேர்த்து வச்சுட்டு வலது காலை மடித்து இடது கால் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை எவ்வளோக்கு எவ்வளவு கீழே பண்ணுறீங்களோ, கீழே உங்களுக்கு தொட முடியல, இப்போ உங்களுக்கு கால் இங்கே இருக்குன்னா பரவாயில்ல, என்ன பண்ணணும், ஒரு 15லேருந்து 20 முறை இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய இங்கே பெல்விக் போன்லேருந்து நல்ல ரத்த ஓட்டம் காலுக்கு போகும். ஸோ இந்த மூமெண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 25 முறை பண்ணிவிட்டு அதே மாதிரி இடது காலை அப்படி மடித்து அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி காலை இங்கே பிடிச்சிக்கோங்க. இல்லை காலை இங்கே வச்சுட்டு இப்படி பண்ணாதீங்க. காலை இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். இந்த கையால் இந்த காலை பிடிச்சிக்கோங்க. இதால் இப்படி நல்லா இப்படி மடக்குங்க. இது மாதிரி மடித்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கால்களை நேராக்கிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, பத்த கோணாசனா, அதாவது பட்டர்ஃப்ளை. இந்த மாதிரி காலை இப்படி சேர்த்து வச்சுட்டு உங்களோட கைகளை ஊனிட்டு விரல்கள் இருக்குல்லையே உங்களோட கால் விரல்களை உங்கள் கைகளால் பிடிச்சிக்கணும். இன்டர்லாக் பண்ணி பிடிச்சிட்டு நல்லா பண்ணுங்கள். உங்கள் கால்கள் பிடிக்க முடியல, உங்களுக்கு வயிறு பெருசாக இருக்குது, கால் இங்கே இருக்குன்னா இப்படி பண்ணாமல் இந்த இடத்த பிடிச்சிட்டு இப்படி பண்ணுங்கள். இது மாதிரி எத்தனை முறை பண்ணலாம், ஒரு 25 முறை இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கால்களை நேராக்கிடுங்க. கால்களை நேராக்கி எப்போவுமே இப்படி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடணும். ஒவ்வொரு மூமெண்ட்டு முடித்த உடனேயும் காலை ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும். அப்படியே நான் அடுத்து பண்ணிக்கிட்டே போகிறேன், எனக்கு டைமே இல்லை அப்படின்னு பண்ணதனுடைய பலன் கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும். எப்படி சரியாக பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கால்களை இப்படி அகலமாக வச்சுக்கோங்க. அகலமாக வச்சுட்டு உங்களோட ஹீல்ஸை தூக்கிக்கங்க. ஹீல்ஸை தூக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய கால்கள் தொடைப்பகுதி இந்த பக்கம் இந்த உள்தொடை பகுதி இருக்கு இல்லையா, அது உங்களுடைய காஃப் மசில்ஸில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த காஃப் மசில்ஸில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் என்ன பண்ணோன்னா ஈஸியாக கீழே போகும். இப்போது உங்களுடைய டோஸ் மட்டும்தான், அதாவது உங்களுடைய கால் விரல்கள் மட்டும்தான் தரையில் இருக்குது. உங்களுடைய ஹீல்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த குதிக்கால் இருக்கு இல்லையா, அது மேலே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இடுப்பில் கை வச்சுக்கோங்க. இடுப்பில் கை வச்சுட்டு நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 கவுண்ட் எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி எண்ணுங்க. அப்புறம் கைகளை இப்படி நேராக வச்சுக்கோங்க. அங்கே ஒரு 10 கவுண்ட் எண்ணுங்க. அதுக்கப்புறம் கைகளை உங்களுடைய தலைக்கு மேலே, இதுக்கு பேர் கைலாஷ் முத்ரான்னு பேர். கையை மேலே தூக்குனிங்கன்னா அதுக்கு பேர் அஞ்சலி முத்ரான்னு பேர். இப்படி கைகளை இப்படி வச்சிங்கன்னா இதுக்கு பேர் கைலாஷ் முத்ரான்னு பேர். இந்த மாதிரி முத்ரா வச்சுட்டு ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்கள். திருப்பி கைகளை இப்படி கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய இந்த காஃப் மசில்ஸ்லையும் இங்கேயும் நிறைய ரத்த ஓட்டம் போகும். அப்புறம் பொறுமையாக காலை எடுத்து காலை நல்லா நீட்டி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பி ஷேக் பண்ணுங்கள். திருப்பி ஷேக் பண்ணிவிட்டு காலை மடிச்சுட்டு உங்களுடைய கால்களை நீங்கள் சித்தாசனத்துலேயோ அர்த்த பத்மாசனத்துலேயோ இல்லை சுகாசனத்துலேயோ இல்லை பத்மாசனத்துலேயோ எதில் உங்களால் உட்கார முடியுமோ அந்த மாதிரி, இல்லை சுகாசனம் பெஸ்ட்டு. சாதாரணமாக காலை வரித்து வைக்கக்கூடிய சுகாசனம், அது மாதிரி சுகாசனத்தில் உட்காந்துருங்க. எனக்கெல்லாம் அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்து பழக்கமானதுனால சாதாரண சுகாசனம் வராது. ஒரு காலை தூக்கி மேலே போட்டு பழக்கமே படுத்துனதுனால அந்த மாதிரி உட்கார்றோம். உங்களுக்கு அப்படி உட்கார முடியலன்னா இப்படி சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி எந்த ஆசனம் இருக்கோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு கைகளை தியான முத்திரையில் வச்சுக்கோங்க. இந்த முதிரையை திருப்பி வச்சிங்கன்னா அதுக்கு பேர் சின் முத்திரைன்னு பேர். இப்படி நேராக வச்சிங்கன்னா அதுக்கு பேர் தியான முத்திரைன்னு பேர். கண்களை மூடிக்கிட்டு ஒரு 5லிருந்து 9 முறை தீர்க்க சுவாச பிராணாயாமா, டீப் இன்ஹேல் அண்ட் டீப் எக்ஸேல் பண்ணிவிட்டு பொறுமையாக உங்கள் கண்களை திறக்காமல் கைகளால் நல்ல உள்ளங்கையை நல்லா சூடு பண்ணி உங்கள் கண்கள் மேலே வைங்க. 3 முறை அந்த மாதிரி வைங்க. 3 முறை அந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய சுவாசத்தை அங்கே அந்த
சூட்டில் கொண்டு வந்து வச்சு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த பயிற்சி என்னென்னா, உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நிறைய ரத்த ஓட்டம் போய் கால்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நல்ல டீட்டெயில்டாக நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட யோகபுவனம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வெரிகோசின் ப்ராப்ளம் இருக்கோ, யாருக்கெல்லாம் கால் வலி இருக்கோ, யாரெல்லாம் நின்றுட்டு வேலை செய்கிறாங்களோ, நிறைய பேர் நகை கடையில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்லலாம் நின்றுட்டு வேலை செய்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், அவங்க பாவம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த எக்ஸசைஸை நீங்கள் அனுப்புங்க. இதை தொடர்ந்து ஒரு 10 நாள் தொடர்ந்து பண்ணாலே உங்களுக்கு நல்ல அதனோட டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு அதை தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை இல்லையா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.